இந்த சுடர் இருந்துட்டு நம்ம என்னதான் தப்பிக்க போறோம் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட, ஆனா கடைசியில இப்படியெல்லாம் மாட்டி சிக்கி சின்னா பின்னமா ஆகுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே மல்லி எல்லாம் வந்து பகைச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தப்ப இந்த சுடர் பண்ணிட்டா அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்பவா இருந்தாலும் மல்லி பக்கம் தான் நியாயம் இருக்கு. அதனால அந்த கடவுளும் மல்லி பக்கம் தான் இருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இருந்துட்டு நம்ம தான் எல்லாருமே அதாவது அந்த கடவுளே நான் தான் அந்த கடவுளே வந்தாலும் என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பாட்டுக்கு மிகப்பெரிய தப்புகள்லாம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். அந்த கடவுளும் வந்து என்ன விட்டுருவாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, கடைசியில இப்போ இந்த சுடரோட சுயரூபம் இப்படியெல்லாம் வெளிய வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னா, அதாவது மொக்கையா இந்த சுடர் வந்துட்டு நம்ம வெண்பா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது தான் உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இத யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ இந்த சுடரோட ஃபோன எடுத்துட்டு போயி, உண்மையிலேயே வெண்பா பயங்கரமான ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த ரூ. 50,00,000 கட்டு, அதாவது அந்த பணத்துல இருந்து ஒரு 4 கட்டு வந்து வெளிய வந்ததுக்கே இங்க எல்லாருக்குமே அல்லு விட்டுட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ரகுலாம் ரவுடி அப்படின்ற மாரி சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த ஒரு பணத்த யூஸ் பண்ணாதடா முட்டாள் அப்படின்ற மாரி வந்து சொல்லி முன்னாடியே அதாவது இந்த சுடர் இருந்துட்டு ரகு கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அந்த சீரியல் நம்பர வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா, அந்த ஒரு பணத்த குடுத்து அனுப்பிச்சது மட்டும் இல்லாம, "நீ எதுக்கும் கவலைப்படாத விடு. அதான் ஹெல்மெட்ட போட்டு குடுத்தான்ல, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டாங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா, கடைசியில அவன் யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலா கண்டுபிடிக்க போறாங்க. அதுலலாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது இப்போ கதிரேசனுக்கு மட்டும் அதாவது கதிரேசனுக்கு ரூ. 50,00,000 காணாம போயிடுச்சு. அந்த ஒரு பணத்த திருடுன அந்த திருடன் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பார்த்தே ஆகணும். அது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அவர் வந்து ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ நம்ம விஜய்க்கும், அதே மாரி கதிரேசன் 2 பேருக்குமே ஒரே எதிரி தான். அதாவது ஒரே ஒருத்தன் தான் இந்த வேலை எல்லாத்தையுமே செய்யறது. பணத்த திருடினதும் அவனே, அதே மாரி இந்த பூமி பூஜைய தடுத்து நிறுத்தணும்னு நெனச்சதும் அவனே அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா, அதே சமயத்துல வெண்பாவுக்கு தெரிய வர விஷயம் தான் உண்மையிலேயே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது வெண்பா ஏற்கனவே அதாவது இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா அப்படின்ற மாரி வெண்பா நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே, தன்னோட பெத்த தாய் இருந்தாலுமே கூட, நம்ம மல்லி அம்மா தான் வேணும். மல்லி அம்மாவ தவிர வேற யாரும் வேணாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, வெண்பாவோட உள் மனசுக்கு நல்லாவே தெரியுது. இங்க இருக்கக்கூடியது ரேணுகா, உண்மையான ரேணுகா கிடையாது. நம்மள பெத்த அம்மா கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, ஏன்னா 10 மாசம் சுமந்த பெத்த அம்மாவா இருந்திருந்தா, கண்டிப்பா இந்நேரத்துக்கு வெண்பாவ வந்து அப்படியே தூக்கி கொஞ்சிருக்கணும். உண்மையிலேயே மல்லிய விட பல மடங்கு வந்து பாசத்த வந்து பொழிஞ்சிருக்கணும். ஆனா, இங்க மல்லி அளவுக்கு கூட இல்ல. மல்லிய விட பல மடங்கு கீழ தான் வந்து இந்த சுடரோட அந்த ஒரு பாசம் அப்படிங்கிறதே ஒண்ணு இருக்கு. ஏன்னா, அது எல்லாமே வேஷம். அந்த பாசமா இருந்திருந்தா அது எப்பவோ வெளிய வந்திருக்கும். ஆனா, இது வேஷத்துக்காக மல்லிய வந்து இங்க சேர விடக்கூடாது. மல்லிய வந்து வெண்பாவ பார்க்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்த ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதனால இது யாருமே எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா, அதே சமயத்துல வெண்பா இருந்துட்டு இந்த சுடரோட ஃபோன எடுத்துட்டு போயி ஃபோன அன்லாக் பண்றாங்க. ஏன்னா, அந்த ஃபோன்ல இருந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணி, மல்லி அம்மா என்ன பண்றாங்கன்னு கேட்கணும். அவங்க ஏற்கனவே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா, நமக்காக வந்து அந்த பாஸ்தாவ செஞ்சு கொண்டு வந்தாங்க. அதுவும் இல்லாம நம்ம கேட்டோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க அவ்ளோ இது பண்ணி ஸ்டெயின் பண்ணி கடைசியில வந்து அந்த ஒரு ஃபுட் ரெடி பண்ணி கொண்டு வந்து குடுத்தாங்க. ஆனா, ரேணுமா இப்படி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. "ரேணுமா உங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. எனக்கு மல்லி அம்மா மட்டும் தான் வேணும். விஜய் டாடா, மல்லி அம்மா நாங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்க போறோம்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி வெண்பா தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு, அடுத்ததா மல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்ற மாரி வந்து நினைக்கிறாங்க. அடுத்ததா மல்லி அம்மாவுக்கும் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி அ இது வந்து ரேணுமாவோட நம்பரு அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா மல்லிக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா, இப்போ ரேணுகாவோட அதாவது இந்த சுடரோட ஃபோன்ல இருந்து வெண்பா கால் பண்றது என்னமோ உண்ம. ஆனா, இந்த சுடரோட நம்பர் முன்னாடியே நம்ம மல்லிக்கு தெரியும். அடுத்ததா வந்து விஜய்க்கு தெரியும். இப்படி எல்லாருக்குமே தெரியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா, இப்போ வெண்பா கால் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர், அந்த ஃபோன் எல்லாமே வேற. அதாவது அந்த சிம் கார்டு வேற. இப்போ மல்லியோட ஃபோனுக்கு புது நம்பர்ல இருந்து கால் போகுது. யார்ரா அது புதுசா இருக்காங்களே அப்படின்ற மாரி வந்து சொல்லி வெண்பா பேசின உடனே வெண்பா கிட்ட சிரிச்சு பேசுனாங்க. அதுக்கப்புறம் தான் "வெண்பா இது யார் நம்பர்? யார் நம்பர்ல இருந்து நீ கூப்பிட்டுருக்க?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இது ரேணுமாவோட ஃபோன் தான். உங்களுக்கு தெரியாதா? அவங்க அவங்க நம்பர் தான் உங்க ஃபோன்ல சேவ்ல இருக்குல்ல." அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இல்ல வெண்பா இது ஏதோ புது சிம் மாரி
இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ புது சிம்ம வச்சு தான் இவ்ளோ பெரிய விஷயமே நடக்குது. அதுவும் இல்லாம இப்போ வெண்பா ஃபோன கட் பண்ணதுக்கு அப்புறமா, அந்த ஒரு WhatsAppல ஒரு WhatsApp வாய்ஸ் மெசேஜ் வருது. அத பார்த்த உடனே வெண்பாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அத பார்த்து சரி ஓகே ஓப்பன் பண்ணி அத கேட்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி, அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான், அதுல மிகப்பெரிய சம்பவமே நடக்குது. அதாவது இந்த தொடரோட முழு சுயரூபம் அந்த வாய்ஸ் மெசேஜ்ல இருக்கு. அப்படி யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா ரகு தான். ரகு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஏன்னா புது சிம் வாங்கியிருக்கான், புது நம்பர். அதனால யாருக்குமே தெரிய போறது கிடையாது. சுடர்கிட்ட தான் ஃபோன் இருக்கும். சுடர் அலர்ட்டா இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுறான். ஆனா வெண்பா அத கேட்டுட்டு செம்ம ஷாக்கிங்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமாவே கிடையாதா? ரேணுமா மாதிரியே இருக்கக்கூடிய சுடர் தானா? அப்படின்ற மாரி சொல்லி செம்ம அதிர்ச்சியில இருக்காங்க. அதாவது அங்க சுத்தி, இங்க சுத்தி கடைசியில அந்த உண்மையா பெத்த பொண்ணே அதாவது அந்த பொண்ணே தன்னோட தாய் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற மாரி நிலைமை ஏற்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ வெண்பாவோட மனசுக்குள்ள முழுக்க முழுக்க தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இங்க இருக்கக்கூடியது ரேணுமா கிடையாது. மல்லியம்மா சொல்ற மாரி சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வெண்பாவுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நம்ம வெண்பாவும் இந்த சுடர பத்தின ரகசியங்கள வெளிய கொண்டு வரதுக்கு உதவி பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.